ஏடா பில்லு கொடுக்காம இருக்கா வீட்டுக்கு போயிட்டேன். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கேக் டெலிவரி வீடியோலாம் கிடையாதுங்க. இன்றைக்கி ஒரு கேக் கட்டிங் வீடியோ தான். அது யாருன்னா பிரதர்னு சொல்லலாம், ரிலேட்டிவ்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லாங்க. அவர் தாங்க செலிப்ரேஷன் பண்ண இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள். என் பர்த்டேக்கு தான் நைட் 11 மணிக்கு செலிப்ரேஷன் கிளம்பியாச்சு. எங்கன்னா எங்களுக்கே தெரியும், எந்த ஸ்பாட்னே தெரியாமல் நாங்கள் பாட்டு ஹைவே போயாச்சுங்க. ஸ்பாட்டை செலக்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் கேக் உரிகிறோன்னு எனக்கு ஒரு பயங்க. வெளியும் செலிப்ரேஷன் பண்ண முடியல, ஏன்னா கம்ஃபர்டபுளாக எதுவும் இல்லை. அதனால் பக்கத்தில் டீ கடைக்கு வண்டியை விட்டாச்சு எல்லாரும். இவனுக்கு பிறந்தநாள் மாதிரியே இல்லைங்க, ஆனால் எல்லா பேரும் பிறந்தநாள் மாதிரி தாங்க இருந்தோம். ஒரு வழியாக நம்ம பர்த்டே செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவனும் கேக்கை வெட்டி நம்ம குருநாதருக்கு ஃபஸ்ட்டு கேக் விட்டினேன். அதுக்கடுத்து நான் போய் அவனுக்கு கேக் விட்டினேன். எல்லாரும் செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. கேக் சாட்டையில் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, நம்ம கை கொடுத்தாங்க. கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லா பேரும் பிறந்த நாளுக்கு கேக்கை வந்து மூஞ்சில் வைப்பி வேஸ்ட்டே பண்ணுவாங்க. நம்ம கேக்கு வந்து மூஞ்சில் அப்பவே தோணலை. ஏன்னா நம்ம கேக் எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பைட்டு கூட வைக்காமல் வலிச்சு எடுத்து எல்லாம் தின்ட்டாங்க 1 கிலோ கேக்கை. கேக் வெட்டி சிறப்பாகவே வந்ததுக்கு நம்ம ஒரு ஆர்டரையும் முடிச்சாச்சு. பக்கத்தில் இருக்கவங்க கேக்கு சாப்பிட்டு இம்ப்ரெஸ் ஆகி அவங்க ஒரு கேக்காக நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு. வெற்றிகரமாக டீ முடிச்சாச்சு. வேறு எந்த ட்ரீட்டும் வைக்க மாட்டேங்கிட்டேன். என்ன செய்ய, வந்ததுக்கு ஒரு டீயோட முடிஞ்சு. ஏடா பில்லு கொடுக்காம இருக்கா வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ வந்து கொடுக்குற ஒரு